இருக்க அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வயக்காட்டில் வேலை செய்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? பணியாரம்மா. பணியாரம்மா? என்ன பணியாரம்? இது வந்து டிஃப்ரெண்டான பணியாரம். கேக்கு மாவில் செஞ்ச பணியாரம். என்ன டிஃப்ரெண்ட்? இது வந்து கேக்கு மாவில் செய்த பணியாரம். என்ன கேக்கு? இது வந்து மைதா, நெய், அது பேக்கிங் பவுட்ரு, பழம். என்ன பழம்? இது ஏத்தம்பழம். ஏத்தம்பழமா பட்டியா? மட்டிப்பழம் இல்லையா? இல்லை இல்லை, ஏத்தம்பழம். கொக்கோ பவுட்ரு. நல்ல சௌரியம் உண்டு. கேக்கு செய்ய பொருளெல்லாம் வச்சு நீங்கள் பணியாரம் செய்து சாப்பிட்டுட்ருக்கிய. ஆமாம். எப்படி இருக்கு? இனிப்புக்கு சீனியா? எப்படி இருக்கு? சூப்பர். பார்க்கும் காட்டு. பாலா? பால் பவுட்ரு. எவ்வளோ பவுட்ரு பால். அது பிச்சு காட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா மொறுன்னு. வெளியே வந்து நல்லா க்ரன்ச்சியாக, உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். சும்மா இருக்க டைமில் எதையாவது ஒன்று போட்டு கொக்கோ பவுட்ரு, அப்புறமா சீனி, பேக்கிங் பவுட்ரு அந்த மாதிரி போட்டு செய்து பாருங்கள். பிள்ளைங்களுக்கும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக. நம்ம வெளியே இருந்து கேக்கு வாங்கி கொடுக்கறத விட. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வெளியேருந்து கேக் வாங்கி சாப்பிட்டு, நார்த்துலலாம் ஒரு பொண்ணு இறந்து போச்சு அந்த சாப்பிட்ட கேக்கை வச்சு. அதனால் வெளியேருந்து கேக் வாங்கி சாப்பிட்றதுக்கே பயமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்லாம். ஒரு பீஸ் கொடுமா. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு வெந்திருக்கா. அப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டு தான் சுட்டிருக்கோம். பணியாரம் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தது போக பிள்ளைங்க இப்போ நம்மளை திருத்துது.